ओम ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं सुमुहूर्तोस्थिति भवन्तो महान्तो निगृह्णन्तो சுமுகூர்த்தோஸ்து ஆவணிய விட்டம் இப்போ ரெக்கார்டிங் செய்யப்படுகிறது. சுமுகூர்த்தோஸ்து எல்லாரும் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தால் எல்லாரும் இந்த ஆவணிய விட்டத்தை பெரிய பண்டிகையாக செய்ய வேண்டியதற்கு முக்கியமாக என்னென்ன வஸ்துக்கள் வேணுமோ அதை காட்டுகிறேன். ஒரு தொன்னையில அக்ஷதை, ஒரு தொன்னையில துளிவுண்டு எள்ளு, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். அப்புறம் 2 பல் பவித்திரம், அதுக்கப்புறம் யஜ்ஞோபவீதம், அதுக்கப்புறம் 2 பில்லு இடுக்கு பில்லும் 2 பில்லு ஆசனமும் தேவை இருக்கும். ஆற்றுக்குள்ளேயே பண்றவாளுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்தா நல்லா இருக்கும். வெளியில பூமியில பண்றவாளுக்கு பூமியிலேயே பண்ணலாம். சொம்பு நிறைய தீர்த்தம், ஆச்சமனத்துக்கு டம்ளர் தீர்த்தம் ஆச்சமனத்துக்கு, இதெல்லாம் தயாரா வச்சுட்டு உட்காந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். அடுத்தது முதல்ல ஆச்சமனம் பண்ணணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனத்தை 2 தடவை பண்ண வேண்டியது. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. பவித்திரம் போட்டுக்க வேண்டியது. 2 பில் பவித்திரம், பவித்திர விரல் மோதிர விரல போட்டுட்டு 2 பில்லு ஆசனம் போட்டுண்டு 2 பில்லு பவித்திரத்தோட சேர்த்துட்டு பிராணாயாமம் பண்ண வேண்டியது. ஓம் பூஹோ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरोम हरि ओम. எல்லாரும் வடகலையாரா இருந்தா, அகோபல் மடத்துக்காராளா இருந்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டியது. யஸ்யா பவதே பக்தி ஜனார்த்தி அந்தோ பிதத்துவ மன்யேஷோ விசாரித்தூர்ணம் தம்பேவதாரம் தமனன்யலப்யம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். வடகலையாறுல ஆண்டவன் ஆசிரியக்காரெல்லாம் வடகலையார் மொத்த பேரும் சேர்ந்து ஸ்ரீமான் வெங்கட நாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய பரியோமே சன்னிதத்தாம் சதாகதி குருப்யா தத்குருப்யஸ்ச நமோ வாக்கம் பிரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி स्वशेष भूतेन मया स्वीयैः सर्वपरिच्छदै विधातुं प्रीतमात्मानं देवः प्रक्रमदे स्वयं. எல்லாரும் தெங்கலையார் வடகலையார் எல்லாம் சொல்ல வேண்டியது. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்யத்விரத த்ராத்யாஹ ஆருஷத்யாஹ பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஹரி ஓம். சங்கல்பம் பண்ண வேண்டியது. காமோகாசி ஜபத்துக்கு சங்கல்பம். சுக்லாம் கோவிந்த கோவிந்த கோவிந்த. அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीयपरार्थे श्री श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे सगाप्ते मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ठी संवत्सराणां मध्ये श्रीमते विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कटक मासे शुक्लपक्षे पौर्णमास्यां
சுபதிதௌ ஸ்திரவாசர யுக்தாயாம் ஸ்ரவண நட்சத்திர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ ஆக்ஞயா பகவதே கைங்கரியம் வடகலையெல்லாம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் கைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாயோத்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் அட்டோத்திர சதசங்கியா 108 பண்றவெல்லாம் அட்டோத்திர சதசங்கியா 1008 பண்றவெல்லாம் அட்டோத்திர சஹசிர சங்கியா காமோகார்ஷன் மன்னிரகார்ஷன் மந்திர ஜபம் கரிஷ்யே காமோகார்ஷன் மன்னிரகார்ஷன் மந்திர ஜபம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு பல்லு விட்டுட வேண்டியது. படகலையார் எல்லாரும் பகவான் ஏவ ஸ்வனீயாமிய ஸ்வரூபஸ்திதி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷ ஸ்ரீயப்பதி சர்வசேஷி சுசேஷ பூதமிதம் காமோகார்ஷித் மன்னிரகார்ஷித் மந்திரஜபாக்கியம் கர்ம ஸ்வஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காமோகார்ஷித் மன்னிரகார்ஷித் நமோ நமஹா அப்படின்னு சொல்லி 108 தடவை சங்கல்பம் பண்ணவெல்லாம் 108 பண்ணணும். 1008 தடவை சங்கல்பம் பண்ணவெல்லாம் 1008 தடவை பண்ணணும். காமோகார்ஷித் மன்னிரகார்ஷித் மந்திர காமோகார்ஷித் மன்னிரகார்ஷித் நமோ நமஹா காமோகார்ஷித் மன்னிரகார்ஷித் நமோ நமஹா காமோகார்ஷித் மன்னிரகார்ஷித் நமோ நமஹா. காமோகார்ஷி மந்திர ஜபம் முடிஞ்ச உடனே எழுந்து நின்றுட்டு உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வத மூர்த்தனே பிராமணேபியோ அப்யனிஞானம் கச்ச தேவி யதாசகம்னு சொல்லி சேவிச்சுட்டு அபிவாதனை பண்ணி உட்கார்ந்துட்டு படகலையார் எல்லாரும் பகவான் ஏவ ஸ்வனீயாமிய ஸ்வரூபஸ்திதி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷா ஸ்ரீயப்பதி சர்வசேஷி சுசேஷ பூதமிதம் காமோகார்ஷித் மன்னிரகார்ஷித் மந்திர ஜபாக்கியம் கர்ம ஸ்வஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பவித்திரத்தை காதல வச்சுண்டு ஆச்சமனம் பண்ணணும். ஆச்சமனம் பண்ணி அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதனாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ சீதராய நமஹ ரிஷிகேஷாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ. காமோகார்ஷித் மந்திர ஜபம் முடிஞ்சது. அடுத்ததாக உபாகர்மம். காமோகார்ஷி ஜபம் ஆன உடனே எல்லாரும் காவேரி ஸ்நானம் பண்ணணும். காவேரி ஸ்நானம் பண்ணி மாத்தியானிகமும் பண்ணணும். மாத்தியானிகம் பண்ண உடனே எல்லாரும் நதிக்கரையில் போய் மாத்தியானிகம் பண்ணி இந்த காண்டசி தர்ப்பணத்தை பண்ணுவா. போனதும் மாற்றிக்கணும். இப்போ நம்ம ஆற்றுல உட்காந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதனாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ சீதராய நமஹ ரிஷிகேஷாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு பவித்திரத்தை கையில் போட்டுக்கணும். பவித்திரத்தை கையில் ஆசனம் போட்டுக்கணும். பவித்திரத்தோட 2 தர்ப்பம் சேர்த்துக்கணும். பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹா ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுஹு வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் ஓம் ஆபஹ ஜோதிர்ஷः அமிர்தம் பிரம்ம ஓர்த்வஹ சுவரோம் ஹரி ஓம். மறுபடியும் எல்லாரும் சங்கல்பம் பண்ணணும். ஸ்ரீமான் வெங்கட வடகலையார்னா சொல்லணும். ஸ்ரீமான் வெங்கட நாதாவியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே
சந்நிதத்தாம் சதாகிருதி குருப்யः தத்குருப்யஸ்ச நமோ வாக்கம் ப்ரணீமஹே ப்ரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி ஸ்வசேஷ பூதேன மயா ஸ்வியைः சர்வபரிச்சதை விதாத்தும் பிரீதமாத்மானம் தேவः பிரக்ரமதே ஸ்வயம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் எல்லாரும் சொல்லணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேதே சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்ய கிருத புத்ராத்யாஹ பாரிஷத்யாஹ பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஹரி ஓம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோः ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीयपरार्थे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे सगाप्ते मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ठी संवत्सराणां मध्ये श्रीमते विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मऋतौ कटकमासे शुक्लपक्षे पौर्णमास्यां शुभदितौ स्थिरवासर युक्तायां श्रवणनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां शुभदितौ श्री भगवते आज्ञया भगवते कैंकर्य रूपम पडगल श्रीमन नारायण प्रीत्यर्थम श्रावण्यां पौर्णमास्यां अध्याय उपाकर्म करिष्ये अध्याय उपाकर्म करिष्ये तदंगम कावेरी स्नानमहं करिष्ये तदंगम नवकांड ऋषि तर्पणम करिष्ये नवकांड ऋषि तर्पणम करिष्ये ब्रह्मचारिगळ्लाम मौंजी मम एल्लारुमे सोल्लணும் मम श्रौत स्मार्त विधि विहित नित्य कर्म अनुष्ठान योग्यता सिद्ध्यर्थम ब्रह्म तेजः अभिवृद्ध्यर्थम नूतन यज्ञोपवीत धारणं करिष्ये नूतन यज्ञोपवीत धारणं करिष्ये ब्रह्मचारिगळ्लाम मौंजी अजिन दंड धारणानि च अद्य करिष्ये तदंगम नवकांड ऋषि तर्पणं च करिष्ये नवकांड ऋषि तर्पणं च अद्य करिष्ये அப்படின்னு சொல்லி இடுக்கு பில்ல உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல போட்டுக்க வேண்டியது. பகவான் ஏவ படகளை யாரெல்லாம் சொல்லணும். பகவான் ஏவ சுனியாமிய ஸ்வரூபஸ்திதி ஸ்வாராதனைக प्रयोजनाय परमपुरुषः श्रियपतिः सर्वशेषि स्वशेष भूतमिदम् उपाकर्माख्यं कर्म स्वस्मै सुप्रीतये स्वयमेव कारयति அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தீர்த்தத்தால புரோக்ஷணம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆப்போ ஹிட்டாமயோகோ அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்க தோபிவா எஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்கியா அபியந்தர சுச்சின்னு சொல்லி காவேரி ஸ்நானமாக குளிச்சதாக பாவிச்சுக்க வேண்டியது. அடுத்தது காவேரி ஸ்நானம் ஆன உடனே யஜ்ஞோபவீத தாரணம். இந்த பூணல் எப்படி பிரிக்கணும்னு சொல்லித்தரேன். வாத்தியார்கள்லாம் இந்த மாதிரி முடி போட்டு கொடுத்துருப்பா. இந்த முடிய முதல்ல ஒரு இழைய பார்த்து எடுத்துக்கணும். இந்த இழைய பார்த்து எடுத்த உடனே பிரம்ம முடி இருக்கும். இப்படி எடுத்துக்கணும். எடுத்து ஒரு லேயர் பிடிச்ச உடனே இப்படியே பண்ணணும். இப்படியே பண்ணினா சுருண்டு இருக்கிறதெல்லாம் நெருங்கி ஆயிடும். அப்போ உங்களுக்கு இந்த பிரம்மமுடி எங்க இருக்குன்னு தெரியும். இங்க ஒரு அடையாளம் தெரியும். இந்த இடத்துல இப்படி எடுக்கலாம். 6 லேயர் தனித்தனியா இருக்கணும்.
அப்பதான் அதை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இப்படி மாற்றிட்டோம், பிரம்மமுடியை மாத்திரம் ரெண்டுத்தையும் கையில பிடிச்சி இப்படி எடுத்தா அப்படி வந்துடும். வந்தாலும் இப்படி தனியா பிரிக்கணும். கடைசியில இப்படி பிரிச்சு வச்சுட்டு தொடமையில வச்சுக்கலாம், இல்லைன்னா தட்டுல வச்சுக்கலாம். அடுத்து யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பிரம்மார்ஷி திருஷ்டச்சந்தா ஸ்ரீ வித்யா தேவதா யஜ்ஞோபவீத தாரணே விநியோக யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் ப்ரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலம் அஸ்து தேஜா அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். போட்டுண்டு பவித்திரத்தை காதல் வச்சுண்டு ஆச்சமனம் பண்ணணும். ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. பவித்திரம் காதுல இருக்கு, விரல்ல போட்டுக்கணும். பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சிவஹ, ஓம் மஹா, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். ஓம் ஆபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவஹ சோரோம் ஹரி ஓம் ஸ்ரீ பகவதே. கல்யாணம் ஆனவா எல்லாரும் இந்த பூணல் போட்டுக்கிறதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும். ஸ்ரீ பகவதே ஆக்ஞியா பகவதே கைங்கிரி ரூபம் ஸ்ரீமன் நாராயண இத்யர்த்தம் கிரகஸ்தாசிரம கர்மாங்கம் தித்தீய யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பிரம்மார்ஷி திருஷ்டச்சந்தः த்ரைவித்யா தேவதா யஜ்ஞோபவீத தாரணே விநியோக. இந்த பிரம்மமுடி ஆகப்பட்டது இந்த மாதிரி 2 காம்பா தெரியும். இந்த காம்பு இருக்கிறது இந்த கெட்ட விரலை பார்த்து பெரிய விரலை பார்த்து இருக்கணும். அந்த மோதிர விரல் மேல அதை வச்சுட்டு பெரிய விரலால பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலம் அஸ்தோ தேஜா அப்படின்னு போட்டுக்க வேண்டியது. பவித்திரம் காதல வச்சுக்க வேண்டியது. ஆஜமனம் பண்ண வேண்டியது. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. பவித்திரம் காவல் இருக்கு, கையில போட்டுண்டு பழைய பூணல் மாத்திரம் எடுத்துடணும். உபவீதம் பின்னதந்தம் ஜீர்ணம் கஷ்மல தூஷிதம் விசிருஜாமி ஜல பிரம்மன் பச்சோ தீர்காயு அஸ்துமே அப்படின்னு எடுத்துட்டு தீர்த்து அப்படின்னு நினைச்சு வலது பக்கம் வச்சுக்க வேண்டியது. அடுத்தது காண்டரிஷி தர்ப்பணம். மான்தோல் கட்டிக்கிறவாள்லாம் மான்தோல் கட்டிக்கணும். இடுப்பு கயிறு கட்டிக்கிறவா பிரம்மச்சாரி பசங்கள்லாம் இடுப்பு கயிறு கட்டிக்கணும். தண்டுக்கோல் வச்சுருக்கிறவெல்லாம் தண்டுக்கோல் சொல்லணும். அதெல்லாம் உபாகர்மத்தில் வாத்தியார் சொல்லிருக்கல. இப்போ இந்த இடத்துக்கு இது இடம் இல்லை. அதனால அடுத்தது எல்லாருமே சேர்ந்து பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தால் எல்லாருமா சேர்ந்து காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணணும். பிரம்ம முடிச்சு பூணில் மாலையா போட்டுக்கணும். மாலையா போட்டு பிரம்ம முடிச்ச கையில் எடுத்துக்கணும். இப்படி கையில் எடுத்துட்டு தீர்த்த பாத்திரத்தை கையில் வச்சுக்கணும். 2 எள்ளு அரிசியோட சேர்த்துக்கணும். அரிசியோட எள்ளு சேர்த்துட்டு கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுட்டு எள்ளு அரிசியும் கையில் இருக்கணும். இந்த டம்ளர் இப்படி பிடிச்சிட்டு குந்தின மாதிரி உட்காந்துக்கிறவா உட்காந்துக்கலாம். இல்லைன்னா இப்படி உட்காந்துட்டு ஆத்துக்குள்ள இருக்கிறவாள்லாம் தட்டில் பண்ணலாம். வெளியில பண்றவாள்லாம் நிலத்திலே பண்ணலாம். இந்த காண்டரிஷி தர்ப்பணத்தை முதல்ல பிரஜாபதி காண்டரிஷி 4 இப்படி உள்ளங்கையால 2 கைக்கு நடுவில் விடணும். ஒரு மந்திரத்தையும் 3 தடவை சொல்லணும். ஒரு ரிஷிக்கும் 3 தடவை தர்ப்பணம் பண்ணணும். ஓம் பிரஜாபதிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷிம்
தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி. எள்ளு அரிசி இல்லைன்னா கையில் எடுத்துக்கணும், போட்டுக்கணும், மறுபடியும் பண்ணணும். விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி சாங்கிதி தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி சாங்கிதி தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி சாங்கிதி தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி யாங்கிகி தேவதா தீர்த்தம் இல்லைன்னா எடுத்துக்கணும். யாங்கிகி தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி யாங்கிகி தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி வாருணி தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி வாருணி தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி பிரம்மாணக்கு சுயம்புவம் தர்ப்பயாமி. இப்படி விடணும். பிரம்மாணக்கு சுயம்புவம் தர்ப்பயாமி பிரம்மாணக்கு சுயம்புவம் தர்ப்பயாமி பிரம்மாணக்கு சுயம்புவம் தர்ப்பயாமி. இப்போ நேரம் விடணும். சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி. சில பேர் பழக்கம் இருக்கிறவாள்லாம் ருக்வேதம் சொல்லுவாள். ருக்வேதம் தர்ப்பயாமி ருக்வேதம் தர்ப்பயாமி ருக்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி. தீக்கல்னா எடுத்துக்கணும், எள்ளு அரிசியிலன்னா எடுத்துக்கணும். அதர்வண வேதம் தர்ப்பயாமி அதர்வண வேதம் தர்ப்பயாமி அதர்வண வேதம் தர்ப்பயாமி இதிகாச புராணம் தர்ப்பயாமி இதிகாச புராணம் தர்ப்பயாமி இதிகாச புராணம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி. பிரம்மச்சாரி பசங்கள்லாம் கூடுதல் சரியா போட்டுக்கணும். அப்பா இல்லாதவ மாத்திரம் பிராச்சீன அரிசி போட்டுக்கணும். அப்பா இல்லாதவ மாத்திரம் பிராச்சீன அரிசி போட்டுண்டு பூணில் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு எள்ளு மாத்திரம் எடுத்துட்டு, எள்ளு அரிசி கூட எடுத்துக்கலாம், எள்ளு மாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எள்ளு அரிசி சேர்ந்து இருக்குது, சேர்ந்து இருக்கிறத எடுத்துட்டு பித்திருக்கள் இல்லாதவளுக்கு இந்த தர்ப்பணம் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. அதை இந்த இடத்துல செய்யணும். சோம பித்ருமான் யமம் அங்கிரஸ்வான் தான் பித்ருன் தர்ப்பயாமி சோம பித்ருமான் யமோ அங்கிரஸ்வான் தான் பித்ருன் சுதர்ப்பயாமி சோம பித்ருமான் யமம் அங்கிரஸ்வான் தான் பித்ருன் சுதர்ப்பயாமி சர்வான் பித்ருன் தர்ப்பயாமி சர்வான் பித்ருன் தர்ப்பயாமி சர்வான் பித்ருன் தர்ப்பயாமி சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி சர்வ பித்ரு கணபத்னி தர்ப்பயாமி சர்வ பித்ரு கணபத்னி தர்ப்பயாமி சர்வ பித்ரு கணபத்னி தர்ப்பயாமி சர்வ பித்ரு கணபத்னி சுதான தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தி அமிர்தம் ஹிருதம்பயா கீலாலம் பரிஷ்ருதம் சதாஸ்த தர்ப்பயத்துமே காண்டரிஷ பித்ரேனே திருப்பியத திருப்பியத திருப்பியதான்னு சொல்லி விட்டுட வேண்டியது. விட்டுட்டோ எல்லாரும் பூணில சரியா போட்டுக்க வேண்டியது. பூனை சரியா போட்டு பிரம்மச்சாரி பசங்களாட்டம் கல்யாணம் ஆனவா எல்லாரும் பவித்திரத்தை எடுத்து காதல வச்சுக்கணும். காதல வச்சுட்டு ஆச்சமனம் பண்ணணும். ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயண நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதனாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ ஸ்ரீதராய நமஹ ரிஷிகேஷாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ அப்படின்னு சொல்லி பவித்திரத்தை போட்டுட்டு வேத மந்திரத்தை கத்துக்க வேண்டியது. வருஷா வருஷம் வேத மந்திரத்தை கத்துட்டே இருக்கணும். வேதம் பூரா படிச்சுட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த உபாகர்மம் நமக்கு வேதத்தினுடைய வேத புருஷனுடைய பிறந்த நாள் இருந்ததுனால நமக்கெல்லாம் இந்த உபாகர்மத்தை நியமிச்சிருக்கா ரிஷிகள் பெரியவா பகவான். அதே மாதிரி இந்த ஓமம் நடக்கிற இடத்துல போய் வேதாரம்பத்தை கத்துக்கணும். இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போற வழக்கு அவசர அவசரமா ஆபீஸ் போற வழக்கு இதுக்கெல்லாம் சௌகரியமா இருக்கட்டும் இது மாத்திரம் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது மறுநாள் காத்தால காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபத்துக்கு எல்லாரும் காத்தால எழுந்து குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது. சந்தியாவந்தனம் பண்ணி ஆச்சமனம் பண்ண வேண்டியது. ஓம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ
கோவிந்தாய நமः, கேசவாய நமः, நாராயண நமः, மாதவாய நமः, கோவிந்தாய நமः, விஷ்ணவே நமः, மசூதனாய நமः, திருவிக்கிரமாய நமः, வாமனாய நமः, சீதராய நமः, ரிஷிகேஷாய நமः, பத்மநாபாய நமः, தாமோதராய நமः. பவித்திரம் 2 பில்லு பவித்திரம் கையில போட்டுக்கணும். இடுக்கு பில்லு 2 சேர்த்துக்கணும். 2 இடுக்கு பில்லு ஆசனமாக போட்டுக்கணும். பவித்திரத்தோட சேர்த்துட்டு பிராணாயம் பண்ணணும். ஓம் போஹோ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹா, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதரு வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆபஹ ஜோதிர்சஹ அமிர்தம் பிரம்ம பூர்வவஹ சுவரோம். ஹரிஹி ஓம். ஸ்ரீ பகவதே ஆக்ஞயா பகவதே ஹரிஹி ஓம். ஸ்ரீமான் வெங்கட நாதாரியः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய ஹரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி குருभ्यः தத்குருभ्यश्च நமோ வாக்கம். கிருணிமஹே ச தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி ஸ்வசேஷ பூதேன மயா ஸ்ரீயைः சர்வபரிச்சதை விதாதம் பிரீதமாத்மானம் தேவः பிரக்ரமதே ஸ்வயம். ஹரிஹி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेते सर्वविघ्न उपशान्तये यस्य कृत त्रात्याः पारिषद्याः परसतं विघ्नं विघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये. हरिः ओम तत्सविते श्री गोविंद 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराह कल्पे कैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे सगाप्ते मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ठी संवत्सराणां मध्ये श्रीमते विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कटकमासे कृष्णपक्षे प्रथमायां शुभदितौ भानुवासर युक्तायां श्रविष्ठा नक्षत्र युक्तायां श्री विष्णु योग श्री विष्णुकरण शुभ योग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां शुभदितौ श्री भगवते आज्ञया भगवते कैंकर्य रूपम श्रीमन्नारायण प्रीत्यर्थम मिथ्यातीत प्रायश्चित्तार्थम अष्टोत्तर सदसंख्या गायत्री मंत्र जपम करिष्ये. मिथ्यातीत प्रायश्चित्तार्थम अष्टोत्तर सदसंख्या गायत्री मंत्र जपम करिष्ये. இது 108 தடவை பண்றவளுக்கு. ஸ்ரீ பகவதாக்ஞியா அடுத்ததாக அவருக்கு வருது 1008 தடவை பண்றவளுக்கு. ஸ்ரீ பகவதாக்ஞியா பகவதே கிங்கிரி ரூபம் श्रीमन्नारायण प्रीत्यर्थम मिथ्यातीत प्रायश्चित्तार्थम अष्टोत्तर सहस्र संख्या गायत्री मंत्र जपम करिष्ये. अष्टोत्तर सहस्र संख्या गायत्री मंत्र जपम करिष्ये. इडुक्कुள்ள விட்டுட வேண்டியது, படகுல எல்லாம் சொல்ல வேண்டியது. பகவான் ஏவ ஸ்வனீயாம்ய ஸ்வரூபஸ்திதி ஸ்வாராதனிக பிரயோஜனாய பரமபுருஷா सर्वशेषी स्वशेष भूतमिदं श्रियपति स्वशेष भूतमिदं गायत्री जपाख्यम कर्म स्वस्मै सुप्रीतये स्वयमेव कारयति அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கை கூப்பிட்டு காயத்ரிய ஆவாகனம் பண்ணணும். ஆயாத் வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்திரசாம் மாதே இதம் பிரம்ம யசஸ்வனः ஓஜோசி சகோசி बलमसि विराजोसि देवानां कामनामासि विश्वमसि विश्वायुः सर्वमसि सर्वायुः अभिभूरों गायत्रीम् आवाहयामि सावित्रीम् आवाहयामि सरस्वतीम् आवाहयामि सावित्री ऋषि विश्वामित्रः देवी गायत्री छन्दः परमात्मा सविता देवता அப்படின்னு சொல்லி காயத்ரி ஜபம் பண்ணணும். காயத்ரி ஜபம் பண்ணும்போது இப்படி எண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நடுவில் 2 பெருமாளும் தாயார் மாதிரி பிரதட்சணம் பண்ணிடமா இருக்கும். இதுல 10, இதுல 1.
இதில் வந்து 10, இதில் வந்து 2 அப்படின்னு சொல்லி 108. 108 ஆனோடனே 100 ஆனோடனே ஒரு ஜபத்துக்கு ஒரு பூவோ ஒரு தர்ப்பத்தையோ கிள்ளி வச்சுட்டு 1008 எண்ணிக்க வேண்டியது. காயத்ரி ஜபத்தை 108 தடவை பண்ண வேண்டியது. பண்ணி முடிச்ச உடனே உத்தமே சிகரே தேவி எழுந்து நின்றுண்டு உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்த்தனி பிராமணேபியோ அபியனுஜானம் கச்ச தேவி யதாசுகம் அப்படின்னு சொல்லி விழுந்து சேவிக்கணும். சேவிச்சுட்டும் எல்லாரும் பகவானுக்கு அபிவாதனம் பண்ணணும். அவ கோத்திரம் சொல்லி அபிவாதனம் பண்ணி உட்கார்ந்துட்டு பவித்திரம் காதல வச்சுட்டு ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயண நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, சீதராய நமஹ, ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. பவித்திரத்தை அவுத்துட வேண்டியது. படகுல எல்லாம் சொல்லணும். பகவானேவ ஸ்வரீயாமிய ஸ்வரூபஸ்திதி ஸ்வாராதனிக பிரயோஜனாய பரமபுருஷா சியப்பதி சர்வசேஷி சுசேஷ பூதமிதம் காயத்ரி மித்யாதீத பிராயச்சித்தார்த்தம் காயத்ரி ஜபாக்கியம் கர்ம ஸ்வஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான். இவங்களே எல்லாரும் காயேன வாச்சா மனசேந்திரியல்வா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வபாவா கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தம் சேர்த்து நேரம் விடணும். தீர்த்தம் சேர்த்து நேரம் விட்டுட்டு பவித்திரம் விட்டுட்டு பெரியவாளை சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும், பெரியவாளை சேவிக்கணும். ஆற்றுல இருக்க பெரியவாளெல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கு அடுத்தது மேற்கொண்டு வாழ்க்கையை பார்க்க வேண்டியது. ஒன்றாவது, இந்த வீடியோ அவசர காலத்துக்காக ஆபீஸ் ஸ்கூலு காலத்துக்காக இது செய்யப்பட்டது. இதை பண்ணி முடிச்ச உடனே அந்தந்த வாத்தியாருக்கு யார் வாத்தியார்களோ அந்த வாத்தியார்களுக்கு நீங்க உங்க சம்பாவனையை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டியது. வாத்தியார் சம்பாவனை வாத்தியார்களுக்கு கொண்டு சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அடியுடைய தாழ்மையோடு கேட்டுக்கிற பணிப்பணிவான வணக்கம். மங்களான் பூத்து ஸ்ரீகாந்தாய கல்யாண விஜயே விஜயத்னா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களா சாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைச பூர்வைர் ஆச்சாரியை சக்கரதாயாஸ்து மங்களம். லோகம் பூரா க்ஷேமமா ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி எங்களுடைய பகவான் வெண்ணைக்காலனுடைய பிரார்த்திக்கிறோம். மங்களானி பவத்து.